ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ரைஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயே விட்டுக்கலாம், இல்லை சமைக்கிற எண்ணெயே விட்டுக்கலாம். இல்லை கடுகு தாளிச்சிக்கிறோம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு. உளுத்தம்பருப்பு நான் அரை உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் கலந்து போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா சிகப்பாக வறுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பருப்பு சேர்க்குற நேரத்தில் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ பருப்பு முந்திரி பருப்புலாம் சவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, நான் ஒரு 2 பல் பூண்டு தான் போட்டு வறுக்கிறேன். அப்புறம் அது ஒரு பேட்டிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இல்லை நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா பாதி கூட எடுத்துக்கலாம். இதை போட்டு வதக்கணும். இது ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வெங்காயம் வேகிற ஸ்டேஜ், உப்புமாக்கெலாம் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் மிக்சியில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் ஏன் வெங்காயம் அதெல்லாம் வதக்கிட்டு அரைக்கிறேன்னா இது கலர் மாறிடும். அதனால் வெங்காயத்தை அது வதங்குற நேரத்தில் நம்ம அரைச்சி டக்குன்னு இதில் போட்டுடலாம். கலர் மாறக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்கும் சாதம். இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல், கொஞ்சமாக புளி, அப்புறம் கொத்தமல்லி. இதை ஒரு கட்டு போல் எடுத்துருக்கேன் நான். இதை நல்லா மிக்சியில் போட்டு வழன்னு அரைச்சிட்டு வரப்போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காய கலவையில் சேர்க்குறேன். இதை மிக்சியை ரொம்ப அலம்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிறையா கொட்டிடக்கூடாது. ரொம்ப நாள் கொத்தமல்லியை வதக்கினாலும் கலர் மாறிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சிட்டு இருக்கு. இதில் நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் சாத்தில் உப்பு போடலை, அதனால் சாத்துக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போது பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சாதம் வெடித்து ஆற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்கணும். சாதம் பார்த்து சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி போகாமல் போயிடும். இப்போது இதில் உங்களுக்கு நெய் வேணாலும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் விட்டு கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விட்டுக்கிறேன். நெய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை பொறுமையாக கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் நல்லா கலந்தாச்சு. இப்போது சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.